அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாமா சொசைட்டி நடாத்தி வரும் தொடர் நிகழ்ச்சிகளின் புதியொரு தொடரை இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் அறிந்த இஸ்லாம் ஒரு அருள் நிறைந்த மார்க்கம் என்ற இந்த புதிய தொடரின் முதலாவது அமர்வினை இன்று இங்கே இஸ்லாம் ஒரு அருள் நிரம்பிய மார்க்கம் என்ற தலைப்பில் உரையாற்றுள்ளார் ஷேக் அக்ரம் அப்துல் சமத் அவர்கள். மக்காசித் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ரீலங்காவின் தலைவராக பொறுப்பு வகிக்கின்ற ஷேக் அவர்களுக்கு இப்போது சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மாபாத். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் அருள் நிறைந்த ஒரு மார்க்கம். அருள் என்ற அந்த சொல் எங்களுக்கு தெரியும், ரஹ்மா என்று நாங்கள் அரபுல பயன்படுத்துகின்ற அந்த சொல். அப்போ என்னுடைய உரையில் பெரும்பாலும் நான் இந்த ரஹ்மா என்ற சொல் உணர்த்துகின்ற கருத்து என்ன, உண்மையில் அந்த கருத்து இஸ்லாத்தினுடைய போதனைகள் எப்படி அது பிரதிபலிக்கின்றது என்று சொல்கின்ற சில விஷயங்களை உங்களோட பரிமாறிக்கொள்வது தான் என்னுடைய இந்த உரையினுடைய நோக்கம். அந்த வகையில் நாங்கள் முதலாவது பகுதிக்கு வருவோம். ரஹ்மா என்று சொல்கிறதனுடைய கருத்து என்ன? அதை நாங்கள் சாதாரணமாக தமிழில் அதை மொழிபெயர்க்கின்ற நேரத்தில் அருள் என்ற அந்த கருத்தில் மொழிபெயர்ப்போம். அந்த மொழிபெயர்ப்பு பெரும்பாலும் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்று தான் சொல்ல முடியும். ஆனாலும் அதனுடைய அந்த உள்ளார்ந்த பொருள் எப்படி வருகிறது என்று சொல்கின்ற அந்த கருத்தை நாங்கள் விளங்கி கொள்வது மிச்சம் முக்கியம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பொதுவாக இந்த ரஹ்மா என்ற சொல்லுக்கான விளக்கம் என்ன என்று சொல்லி பேசிய அறிஞர்கள் அதனுடைய மொழியில் அந்த சொல் மூன்று கருத்துக்களை உள்ளடக்கின அல்லது மூன்று சொற்களில் உள்ளடக்கின ஒரு கருத்தை தரும் என்று சொல்லுவார்கள். அதாவது அரபு மொழியில் வரக்கூடிய இந்த மூன்று சொற்களும் ரெக்கா என்ற சொல், ரெண்டாவது ரஃபா என்ற சொல், மூன்றாவது லாத்துஃப் என்ற சொல். இந்த மூன்று கருத்துக்களையும் அது உள்ளடக்கின ஒரு பிரயோகம்தான் இந்த ரஹ்மா என்று சொல்கிறது. இந்த மூன்று கருத்துக்களுக்கும் உண்மையிலே அந்த பெரிய வேறுபாடு இல்லை. அதை தமிழில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு அதோட உள்ளார்ந்த அந்த வேறுபாடுகள் பெரிய அளவுக்கு வித்தியாசப்படுற மாதிரி விளங்காது. இப்போ உதாரணமாக ரெக்கா என்ற சொல்லுக்கு மிக பொருத்தமான தமிழ் சொல்லாக நான் காண்கிறேன் அந்த கனிவு என்ற அந்த சொல். ரெண்டாவது ரஃபா என்று சொல்கிறது இரக்கம். அத்துஃப் என்ற சொல் ஒரு பரிவு காட்டுதல் என்று சொல்கிறது. அப்போ அந்த கனிவு, இரக்கம், பரிவு என்று சொல்கின்ற அந்த கருத்துக்களை தான் மொழியில் இந்த ரஹ்மா என்ற சொல் குறிக்கிறது. மொழி கருத்து எப்படி போனாலும் எங்களுக்கு பரிபாஷையில் இதனுடைய கருத்து என்ன என்று சொல்கிறதுல இமாம் ராகிப் அல் இஸ்ஃபஹானி அவர் இதை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்வார். என்னென்னா,
நான் இங்கே அந்த வரைவிலக்கணங்களை அரபு மொழியில் இந்த இடத்துல சொல்கிறத விடவும் அதோட உள்ளடக்கத்தை உங்களோட பரிமாறிக்கொள்வது தான் மிச்சம் பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். அவர் முதலாவது சொல்லுவார் என்னென்றால், இந்த ரஹ்மா என்று சொல்கிறது அது ஒரு 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 உளநிலை. அந்த உளநிலை எப்படி இருக்கும் என்றால், ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த 3 பண்புகளையும் உள்ளடக்கினதாக அந்த அந்த உளநிலை காணப்படும். அதான் நாங்கள் சொன்ன அந்த கனிவு, இரக்கம், பரிவு என்று சொல்கின்ற அந்த பண்புகளை உள்ளடக்கிய ஒரு ஒரு உளநிலை தான் இந்த ரஹ்மான்னு சொல்கிறது. ஆனால் அதனோடு மட்டும் அது நிற்காது. அந்த உளநிலை எங்களுக்கு வழங்குகின்ற அந்த மோட்டிவ் என்ன, எங்களுக்கு வழங்குகின்ற தூண்டுதல் என்ன என்றால், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு ஏற்பட முடியுமான அடுத்தவர்களுக்கு பயனை நாங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்பட முடியுமான தீங்குகளிலிருந்து அவங்கள பாதுகாக்கணும் என்று சொல்கின்ற அந்த அந்த விளைவை தரக்கூடியதாகவும் அந்த உளநிலை காணப்படும். அப்போ உள்ளத்தில் அந்த இரக்க சுபாவம், பரிவு, கனிவு, அந்த சுபாவம் அது மட்டும் இருக்கின்ற நிலைமையே ரஹ்மான்னு சொல்லலை. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பும் இருக்க வேண்டும். என்ன அந்த பிரதிபலிப்பு? அப்போ அது நாங்கள் அடுத்தாக்களுக்கு ஒரு 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 நலனை நாங்கள் செய்கின்றோம், அடுத்தவர்களுக்கு ஒரு பிரயோசனத்தை நாங்கள் வழங்குகின்றோம், அடுத்தவர்களுக்கு ஏற்பட முடியுமான தீங்குகளை விட்டு அவங்கள பாதுகாக்கின்றோம். அப்போ இந்த வகையான ஒரு ஒரு அம்சத்தை தான் நாங்கள் இந்த இந்த ரஹ்மா என்ற சொல்லினூடாக விளங்கப்படுத்துவோம். இது இமாம் ராகிப் அல் இஸ்பஹானி அதை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் அவர் சொன்ன விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுவார் இமாம் இப்னுல் கைம். அவர் சொல்லுவார் என்னண்டா, நாங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு நலனை செய்தல் அல்லது பிரயோசனத்தை வழங்குதல் என்று சொல்கின்ற நேரத்தில் சில சமயங்களில் நாங்கள் யாருக்கு அதை கொடுக்குறோமோ அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் குடிக்கலாம், அவங்க அதை சில வேளை வெறுக்கிற நிலைமையில் குடிக்கலாம். ஆனாலும் நாங்கள் அதை கொடுக்கின்றோம். அப்போ இந்த ரஹ்மா என்று சொல்கிறது அத்தகையது தான். அதாவது இப்போ அவர் சொல்கிற ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அவர் செய்கின்ற தவறுகளுக்காக அவரை கண்டிக்கிறதோ அல்லது அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறதோ, இது ரஹ்மாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலா? கண்டிப்பாக இல்லை. இது தந்தையினுடைய ரஹ்மா தான். தந்தை ஏன் கண்டிக்கிறார், ஏன் தண்டனை வழங்குகிறார் என்றால் அவருக்கு ஒரு நன்மை பயக்கிறதற்கு தான். உண்மையிலே அந்த தண்டனையோ அல்லது அந்த கண்டனத்தின் ஊடாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? அவர் 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 அவருடைய செயல்கள் சீரமைக்கப்படணும் என்று சொல்கிறது தான். அவருடைய அந்த தவறான மனப்பதிவுகள் இருந்து அது இல்லாமல் ஆக்கப்படணும் என்று சொல்கிறது தான் நோக்கம். அப்போ ஆனால் அந்த விஷயத்தை, அந்த கண்டனத்தையோ அல்லது தண்டனையோ அந்த பிள்ளைக்கு விருப்பமானதாக கண்டிப்பாக இருக்காது. அப்போ ரஹ்மா என்று சொல்கிறதற்குள்ளால் இதுவும் உள்ளடங்கும் அவர் சொல்கிறார். அப்போ நாங்கள் கொடுக்கின்ற நலன், நாங்கள் கொடுக்கின்ற பயன் என்று சொல்கிறது அது அடுத்தவர்கள் விரும்பாததாக இருந்தாலும் அதை நாங்கள் கொடுப்பதனூடாக உண்மையிலே அவர்கள் பயனடைகிறார்கள், உண்மையிலே அங்கே ஒரு பெரிய நலன் நடக்கிறது என்று சொல்லியிருந்தால் அது ரஹ்மா என்று சொல்லி இமாம் இப்னுல் கைம் ரஹ்மகுல்லா அவர்கள் அந்த ரஹ்மா என்ற கருத்தை இமாம் ராகிப் இஸ்பஹானியுடைய கருத்தை விடவும் இன்னும் கொஞ்சம் விசாலப்படுத்தி அதை விளங்கப்படுத்துகிறார். அப்போ இது அந்த ரஹ்மா என்று சொல்கின்ற அந்த கருத்துக்கு இமாம்கள் சொன்ன விளக்கம். இந்த விளக்கத்தோடு இன்னொரு இடத்தை நோக்கி நான் போகிறேன். என்னென்னா, நான் அண்மையில் வாசித்த ஒரு ஆர்டிக்கல், உண்மையிலே அந்த ஆர்டிக்கல் எனக்கு மிச்சம் என்னை கவர்ந்த ஒரு ஆர்டிக்கல். அதாவது ரஹ்மா என்று சொல்கின்ற அந்த சொல் குர்ஆனில் எப்படி பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் ரஹ்மா என்ற சொல்லை எப்படி என்னென்ன கருத்துக்களிலெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிற விஷயம் அதில் விளங்கப்படுத்தப்படுகிறது.
அதில் கிட்டத்தட்ட குர்ஆனில் ரஹ்மா என்ற சொல் 268 தடவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதில் 254 தடவைகள் அது பேர் சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது. 14 தடவைகள் அது ஒரு வினை சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது. அந்த நாங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 12 வகையான கருத்துக்களில் ரஹ்மான்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி அந்த ஆர்டிக்கலில் அவர் குறிப்பிடுவார். நான் அதை சுருக்கமாக இங்கே அடையாளப்படுத்துகிறேன்டா அது நாங்கள் இந்த கருத்தை இன்னும் விசாலமாக விளங்கி கொள்வதற்கு எங்களுக்கு மிச்சம் ஹெல்ப் பண்ணும். அது முதலாவது ரஹ்மா என்ற சொல் ஒரு அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பாக அது விளங்கப்படுத்தப்படுகிறது. நாங்கள் சிஃபத்துல்லா என்று சொல்லுவோமே, அல்லாஹ்வினுடைய பண்புகள் சிஃபா என்று சொல்கிறோம். இப்போ உதாரணமாக குர்ஆனில் வரக்கூடிய அதாவது இந்த குர்ஆன் வசனம் வரப்புக்கல் கனி துர் ரஹ்மா, உங்களுடைய இரட்சகன் எந்த மனிதர்களுடைய எந்த தேவையும் இல்லாதவன், துர் ரஹ்மா ரஹ்மாவை உடையவன் என்று சொல்லி அந்த வசனத்தில் வருகிறது. அப்போ அல்லாஹ்வினுடைய ரஹ்மா, அப்போ அந்த ரஹ்மாவை உடையவன் என்று சொல்கிற நேரத்தில் அந்த ரஹ்மா அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பாக இந்த வசனம் அடையாளப்படுத்துகிறது. அது முதலாவது. ரெண்டாவது, ரஹ்மா என்ற சொல் சுவர்க்கம் என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வரக்கூடிய இந்த வசனம் உலாயிக யர்ஜூன ரஹ்மத்துல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மாவை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னது. இங்கே ரஹ்மா என்று சொல்கிறது இந்த வசனத்தில் சுவர்க்கத்தை தான் நேரடியாக குறிக்கிறது. அடுத்து பாருங்க, நுபுவா நபித்துவம், இதை குறிக்கிறதுக்கு இந்த ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. குர்ஆனில் வருகிறது வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மய்யஷா, அல்லாஹு தஆலா தான் விரும்புகின்றவர்களுக்கு அல்லது தான் நாடுகின்றவர்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தை பிரத்யேகமாக வழங்குகின்றான் என்று இந்த வசனம் வருகிறது. அப்போ இந்த இடத்துல ரஹ்மா என்று சொல்கிறேன், ஏன்னா அது பிரத்யேகமாக வழங்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதுவும் அல்லாஹ் தான் திட்டமிடுகின்ற அவன் தெரிவு செய்கின்றவர்களுக்கு மட்டும் கொடுக்கின்ற ஒரு விஷயம். அப்போ அது அந்த நுபுவா நபித்துவம் என்று சொல்கின்ற அந்த கருத்தை குறிப்பதாகத்தான் இமாம்கள் சொல்லுவார்கள். அடுத்த நாலாவது, குர்ஆன் என்ற கருத்தில் ரஹ்மான் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வருகிறது குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அப்போ இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ்வினுடைய சிறப்பினூடாகவும் ரஹ்மத்தினூடாகவும் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதனால தான் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த சிறப்பும் அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மா என்று இந்த இடத்துல சொன்னது அல் குர்ஆனை குறிப்பதாகத்தான் இமாம்கள் விளங்கப்படுத்துவார்கள். அப்போ ரஹ்மா என்ற சொல் அல் குர்ஆன் என்ற கருத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது மலை, இந்த பெய்கிற மலை, அந்த கருத்தில் குர்ஆன் வருகிறது வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மதிஹி. அல்லாஹு தஆலா இந்த காற்றை அனுப்பி வைக்கிறான். காற்று ஒரு சுபசோபனமான ஒரு விஷயம், அது ஒரு 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 மெசேஜை எடுத்து வருகிறது அல்லது அது ஏதோ ஒன்றை அது சுமந்து வருகிறது காற்று என்று சொல்கிற அது அதனோட சேர்த்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் வருகிறது என்று வருகிறது. அப்போ காற்றோடு வரக்கூடிய அந்த ரஹ்மா எது என்றால் அது மழை. அப்போ அந்த மழையை குறிப்பதற்கு இந்த ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது ரிஸ்க் என்ற கருத்தில், எங்களுக்கான வாழ்க்கை வசதிகள் என்ற அந்த கருத்திலையும் ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வருகிறது குல்லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மதி ரப்பி, அதாவது ஹஸாயின் என்று சொன்னா நாங்கள் சொல்லுவோம் இந்த கருவூலங்கள், அதாவது எங்களோட இப்போ சாதாரண இப்போ எங்களோட பாசையில் சொன்ன ட்ரெஷரி, அதான் ஹசீனா என்று சொல்கிறது. அப்போ எங்களோட சாதாரண பாசையில் நாங்கள் கஜானான்னு சொல்கிற அந்த சொற்பிரயோகம் தான். அப்போ அந்த ரஹ்மத்தினுடைய அந்த கஜானா அதை நீங்கள் அதை சொந்தமாக வச்சுருந்தா எப்படி இருக்கும் என்று சொல்கிறப்ப எல்லாருடைய ரிஸ்க்குகளும் சேர்த்து வச்சிருக்கிற இடம் அது உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்
என்று சொல்கிற மாதிரி தான் அந்த குர்ஆன் வசனம் வருகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து ரஹ்மா வந்து ரிஸ்க் என்று சொல்கின்ற அந்த கருத்தில். அடுத்தது 7வது உதவி, அந்நஸ்ர், உதவி என்ற கருத்தில் குர்ஆனில் வருகிறது, குல்மன் தல்லதி யஸிமுக்கும் மினல்லாஹி இன் அராதபிக்கும் சூஅன் அவ் அராதபிக்கும் ரஹ்மா. அதாவது உங்களுக்கு ஒரு தீமை வருகிறதாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு வெற்றி வருகிறதாக இருந்தாலும் உங்களை பாதுகாக்கிறது யார்? உங்களுக்கு எது வந்தாலும் உங்களை யார் பாதுகாக்க போகிற? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தீமை வருகிறது என்று இருந்தால், அடுத்து சொன்ன அவ் அராதபிக்கும் ரஹ்மா, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட ரஹ்மா என்று சொல்கிறது உங்களுக்கு வெற்றி வந்தால், அதே மாதிரி உங்களுக்கு தோல்வி வந்தால், அப்போ எந்த நிலைமையிலும் உங்களை பாதுகாக்கிறது யார் என்று சொல்லி அந்த அப்போ இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட ரஹ்மா வந்து அது வெற்றி என்ற கருத்தில். அடுத்து 8வது மஃபிரா, மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, அந்த கருத்திலையும் ரஹ்மான்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ குர்ஆனில் வருகிறது, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹு தஆலா உங்களுடைய இரட்சகன் தனக்கு விதியாக்கின ஒரு விஷயம்தான் அர் ரஹ்மா என்று சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல ரஹ்மா அல்லாஹ் தனக்கு விதியாக்கி இருக்கின்ற ஒரு விஷயம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டது அல்லாஹ் வழங்குகின்ற பாவ மன்னிப்பை குறிக்கின்றது என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். அடுத்து 9வது அல் மவத்தா, இரக்கம் என்ற கருத்திலையும் ரஹ்மா என்று சொல்கிறது பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆனில் அஷித்தா அலல் குஃபார் ருஹமா பைனஹும், அதாவது காஃபிர்களோடு கடுமையாகவும் தங்களுக்கு மத்தியில் அன்பாகவும் இரக்கமாகவும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து அது நேரடியாக அந்த இரக்கம் அன்பு என்று சொல்கிற அந்த கருத்தை பயன்படுத்தப்பட்டது. 10வது அதாவது பாதுகாப்பு, அல் இஸ்மா, இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸு இல்லா மா ரஹிம ரப்பி. அப்போ உள்ளம் வந்து எப்போவுமே எங்களுக்கு தீமையை ஏவக்கூடிய நிலைமை ஒன்று இருக்கிறது உள்ளத்தில். ஆனால் இல்லமா ரஹிம ரப்பி, அல்லாஹு தாலா அந்த ரஹ்மத் செஞ்சவர்கள் என்று சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா ரஹ்மத் செஞ்சவர்கள் என்று சொல்கிறது அல்லாஹு தாலா பாதுகாத்தவர்கள் என்று சொல்கிறது தான் நடக்கிறது. அப்போ அது பாதுகாப்பு என்று சொல்கிறது 10வது கருத்து. 11வது கருத்து அஸ்ஸவாப், நன்மைகள். அதில் குர்ஆனில் வருகிறது, இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபுன் மினல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஃமின்களுக்கு வந்து கிட்ட இருக்குது, நெருக்கமாக இருக்குது என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல வந்த ரஹ்மா எந்த கருத்தில் பயன்படுத்தப்பட்டது என்றால் அது நன்மைகள் என்ற கருத்தில். கடைசியாக 12வது இஜாபத்து துஆ, அதாவது துஆ அங்கீகரிக்கப்படுதல் என்று சொல்கிறேன். அந்த கருத்திலையும் ரஹ்மா என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குர்ஆனில் வருகிறது, சூரத்து மரியம்ல திக்ரு ரஹ்மத் ரப்பிக்க அப்தஹு ஜக்கரியா, அதாவது ஜக்கரியான்னு சொல்கிற அல்லாஹ்வினுடைய அடிமையினுடைய அந்த அடிமைக்கு அல்லாஹு தாலா அவருடைய துஆவை உங்களுடைய இரட்சகன் ஏற்றுக்கொண்டமையை நினைவுபடுத்துதல் என்று சொல்கிறது. அப்போ இந்த 12 கருத்துக்கள்லையும் நாங்கள் குர்ஆனுக்குள்ளால ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இது வந்து ஒரு ஆய்வு தான், இன்னும் இருக்க முடியும். இப்போ சாதாரணமாக ஒருவர் மேற்கொண்ட அவருடைய ஒரு சின்ன முயற்சியில் அவர் அடையாளம் கண்டார், இந்த 12 கருத்துக்களில் குர்ஆனில் ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் மொத்தமாக நாங்கள் தொகுத்து பார்த்தா ஒரு மெசேஜ் ஒன்று அதில் இருக்குது. என்ன அந்த மெசேஜ்? உண்மையிலே நாங்கள் அதை எப்படி விளங்கலுமெண்டா, இந்த ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா இப்போ சுவர்க்கம் என்ற கருத்தை தரக்கூடிய இடத்துல நேரடியாக சுவர்க்கம் என்று சொல்ல பயன்படுத்தி இருக்கலாம் தானே, அல்லது குர்ஆன் என்று வரக்கூடிய இடத்துல நுபுவாண்டு வரக்கூடிய இடத்துல அந்த சொல்ல பயன்படுத்தியிருக்கலாம் தானே, அல்லது நன்மைகள் என்று சொல்கிறதோ அல்லது நாங்கள் சொன்ன மலை என்று சொல்கிறதோ, இப்படி எந்த அந்த கருத்தில் இது இருந்தாலும் அந்த சொல்ல நேரடியாக பயன்படுத்தி இருக்கலாம் அல்லாஹு தாலா. அதை பயன்படுத்தாமல் ஏன் அந்த கருத்தை குறிப்பதற்கு ரஹ்மா என்ற சொல்ல பயன்படுத்தினான்? அப்போ கண்டிப்பாக அங்கு அல்லாஹு தாலா அப்படி பயன்படுத்தியமைக்கு ஒரு நியாயம் கண்டிப்பாக இருக்கும்.
என்னவாக இருக்கும் அந்த நியாயம் என்றா, இந்த எல்லா கருத்துக்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தா, இந்த எல்லா கருத்துக்களையும் அல்லாஹு தாலா அதை ரஹ்மாண்டு பயன்படுத்தியதன் ஊடாக என்ன உணர்த்த வருகின்றான் என்றா, இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு 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 பெரும் பயனாக எப்போ இருக்கிறது, ஒரு பெரும் நலனாக எப்போ இருக்கிறது. அப்போ அது ஒரு வரையறை இல்லாமல் எல்லோருக்கும் பயனாக இருக்கின்ற நேரத்தில், எல்லோருக்கும் நலனாக இருக்கின்ற நேரத்தில் தான் அது ரஹ்மத்தாக இருக்கும். இப்போ மழை எப்போ ரஹ்மத்தாக இருக்கும், எல்லோருக்கும் பயனாக எல்லோருக்கும் நலனாக இருக்கின்ற நேரத்தில் தான் அது ரஹ்மா. அப்போ குர்ஆனும் சரி, நபித்துவமும் சரி, இதில் இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தா அது ஒரு குறிப்பிட்ட ஆளோடு சம்மந்தப்பட்டதோ குறிப்பிட்ட பிரதேசத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு வரையறையோடு சம்மந்தப்பட்டது அல்ல. அது ஒரு அனைத்தையும் உள்ளடக்கின எல்லாருக்கும் ஒரு பெரும் பயன், ஒரு பெருநலன் என்று சொல்கின்ற அந்த கருத்தை தான் நாங்கள் விளங்குகிறோம் இந்த ஒவ்வொரு சொல்லினூடாகவும். அப்போ அதில் நாங்கள் புரிஞ்சு கொள்கின்ற விஷயம் என்னென்னா, இந்த நலன், அதாவது ரஹ்மா என்று சொல்கின்ற அந்த சொல் அதை குர்ஆன் எப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்த வந்தது என்றால், எந்த விஷயமெல்லாம் பெரும் நலனாக இருக்கிறதுவோ பெரும் பயனாக இருக்கின்றதுவோ அது எல்லாம் அந்த ரஹ்மா தான். அப்போ இந்த நலன் அல்லது அந்த 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 பெரும் நலன் அல்லது பெரும் பயன் அது நலனாக இருக்கின்ற நேரத்தில் அந்த அந்த அது அது அதுதான் அது ரஹ்மா என்று சொல்கின்ற நேரத்தில் இப்போ ஒரு விஷயம் உண்மையிலே அது அது பெரும் பயன் பெரும் நலன் என்று சொல்லியிருந்தால் அதோட விளைவு என்னவாக இருக்கும்? இமாம்கள் சொல்லுவார்கள் என்னென்னா, சாதாரணமாக நாங்கள் அந்த இப்போ இந்த மன்னிப்பு என்று சொல்கிறது எப்போ நடக்கும், விட்டு கொடுப்பு என்று சொல்கிறது எப்போ நடக்கும்? அதே மாதிரி நாங்கள் அந்த அங்கீகாரம், குறைபாடு இருந்தாலும் அங்கீகரிக்கின்ற விஷயம் எப்போ நடக்கும் என்று சொன்னால் இந்த 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 ரஹ்மாவின் போது தான் அது நடக்கும். அப்போ அதனால தான் அந்த அந்த ஆண் பெண் உறவை பற்றி சொல்கின்ற நேரத்தில் மவத்தன் வரஹ்மா என்றும் சொன்னேன். ஏனென்றால் அந்த உறவுல இந்த பண்பு கட்டாயமானது. மன்னிப்பும் விட்டு கொடுப்பும் அங்கீகாரமும், அதாவது பிள்ளைகள் இருந்தாலும் அங்கீகரிக்கின்ற அந்த மனோநிலை அது அது கட்டாயமான விஷயம். அப்போ அந்த அந்த ரஹ்மா என்று சொல்லி வார நேரத்தில் எதுவும் வெளித்தள்ளப்பட மாட்டாது. யாரையும் நாங்கள் அப்போ அது ஒரு இன்னொரு வகையில் நாங்கள் பார்த்தோம்னா அதில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் ஒன்று இருக்கிறது. எல்லாத்தையுமே உள்ளே இருக்கின்ற அரவணைக்கின்ற அந்த பண்பு அதுக்குள்ளால் இருக்கிறது. அப்போ இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற இந்த குர்ஆன் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்குற நேரத்தில் அது உண்மையிலே மிச்சம் விசாலமான ஒரு பொருளை இந்த ரஹ்மா என்ற சொல்லுக்கு தருவதை நாங்கள் பார்க்கலாம். இது பொதுவாக நாங்கள் ரஹ்மா என்றால் என்ன என்று சொல்கின்ற அந்த கருத்தை விளங்கி கொள்வதற்கு சொல்ல முடியுமான சில விஷயங்கள். அடுத்து நாங்கள் வருவோம். ரஹ்மா என்ற சொல் இஸ்லாத்துக்குள்ளால் எப்படி அது ரஹ்மான்ற இந்த கருத்து இஸ்லாத்துக்குள்ளால் எப்படி பிரதிபலிக்கின்றது என்று சொல்கிறது. இதில் முதலாவது இப்போ நாங்கள் அந்த கருத்துக்கு வரத்துக்கு முந்தி இப்போ நாங்கள் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் தான் இப்போ நாங்கள் இஸ்லாம் ரஹ்மான்னு தானே சொல்கிறோம். இஸ்லாம் அது அதனுடைய அடிப்படை பண்பு ரஹ்மா என்று நாங்கள் சொன்னால் அப்போ அதனுடைய அந்த பொருள் என்ன? இப்போ நாங்கள் சொன்ன இந்த எல்லா மீனிங்ஸையும் உள்ளடக்கினது தான் இஸ்லாம் என்று தான் நாங்கள் அதை சொல்கிறோம். இன்னொரு வகையில் அதாவது அந்த அந்த பரிவும் கருணையும் கனிவும் கொண்டது மட்டுமல்ல, அந்த அந்த உளநிலையோடு நாங்கள் அடுத்தவர்களுக்கு பயனாக பிரயோசனமாக
அடுத்தவர்களுக்கு நலனை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் வாழுகின்றோம் என்று சொல்கிறது. அப்போ அந்த விஷயத்தை பிரதிபலிக்கின்ற கொள்கை தான் இஸ்லாம் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அப்போ இது அதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற முக்கியமான விஷயம். ஹைர், அதோடு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இஸ்லாத்தில் இது எப்படி பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறதுல நான் ஒரு 3 விஷயங்களை இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது இமாம்கள் சொல்லுகின்ற இந்த விஷயம், அதாவது நாங்கள் இந்த மகாசிது ஷரியா என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறைய படிச்சிருக்கிற விஷயங்கள் ஒன்று தான். அதை இமாம்கள் இந்த ரஹ்மா என்று சொல்கிற விஷயத்தை அவங்களோட அந்த கலை சொல்லையை சொன்னால் மக்சதியத்து ரஹ்மா என்று சொல்வார். அதாவது ரஹ்மா என்று சொல்கிறது இஸ்லாத்தினுடைய மகாசிதுகள் ஒன்று, இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான இலக்குகளில் ஒன்று என்று சொல்லி இமாம்கள் அதை விளங்கப்படுது. குறிப்பாக நவீன கால இமாம்கள் அந்த கருத்தை விளங்கப்படுத்துவார்கள். அப்போ இந்த ரஹ்மா என்று சொல்கிற விஷயம் இஸ்லாத்தில் எப்படி பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், முதலாவது பிரதிபலிப்பு அது இஸ்லாத்தின் இலக்குகளில் ஒன்று. அது இஸ்லாத்தை, அதாவது அல்லாஹு தஆலா இந்த வஹிய உலகத்துக்கு இறக்குகின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் அதாவது நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா எதிர்பார்த்த விஷயங்களில் ஒன்று இது, இந்த ரஹ்மா என்று சொல்கிறது. அப்போ நாங்கள் சொன்ன அந்த எல்லா மீனிங்கையும் உள்ளடக்கின வகையில் அது அமுல்படுத்தப்படணும். இந்த உலகத்தில் நிலையாக அது இருக்கணும். அந்த பண்பு அது இல்லாமல் போயிடப்படாது, மாறிடப்படாது. அப்போ அப்படி ஒரு 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 விஷயத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் மக்சத் என்று சொல்லி. அது ஷரியாவினுடைய நோக்கங்களில் ஒன்று என்று சொல்லி சொல்வதனுடைய பொருள் அதுதான். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் விளங்கப்படுத்தின இந்த குர்ஆன் வசனங்கள், இதுகளூடாக விளங்கப்படுத்தின இந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ரஹ்மா என்று சொல்கிறது அது இஸ்லாமிய ஷரியாவினுடைய ஒரு அடிப்படையான இலக்கு என்று சொல்கிற கருத்தை மிச்சம் தெளிவாக வலியுறுத்துகிறது. அதுக்கு நாங்கள் வேறையாக தனித்து ஆதாரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இமாம்கள் சொல்கிற ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறது நல்லமன் நினைக்கிறேன். அவங்க சொல்கிற ரஹ்மா என்ற சொல் அல்லது ரஹ்மா என்று சொல்கின்ற அந்த கருத்து, சொல் என்பதை விட அந்த சிந்தனை, அந்த கருத்து ஷரியாவுக்குள்ளால் எப்படி அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் அந்த ரஹ்மா என்ற அந்த சிந்தனை உள்ளுக்குள்ளால் அந்த விரவி இருக்கிறது என்று சொல்கிறத பார்க்குற நேரத்தில் 3 முக்கியமான பண்புகளை அதில் அவதானிக்கலாம். அதை இமாம்கள் சொல்கிற அந்த கலை சொற்களிடையே சொன்னால், முதலாவது பரூரியா என்ற அந்த பண்பு அதில் இருக்கிறது, 2வது குல்லியா என்ற பண்பு அதில் இருக்கிறது, 3வது ஆம்மா என்ற பண்பு அதில் இருக்கிறது. குல்லியா என்று சொன்னால் என்ன? குல்லியா என்று சொல்கிற நாங்கள் தமிழில் சொன்னால் உண்மையிலே மொத்தமானது என்று கருத்து. அதாவது அது பகுதியானது அல்ல. இப்போ ரஹ்மா என்ற அந்த சிந்தனை இஸ்லாத்திட ஒரு பகுதியோடு சம்பந்தப்பட்டதா? இல்லை, முழு இஸ்லாத்தோடும் சம்பந்தப்பட்டது, இஸ்லாத்துடைய எல்லா போதனைகளோடும் சம்பந்தப்பட்டது. அதான் குல்லியா என்று சொல்கிறதுட கருத்து. மொத்தமான ஒரு வடிவம் கொண்டது தான் இந்த ரஹ்மா என்று சொல்கிறது, ஒரு பகுதி சார்ந்தது அல்ல. அடுத்தது ஆம்மா என்று சொல்கிற, ஆமாவுக்கு எதிர்கருத்து ஹாஸா. ஹாஸாண்டா ஒரு குறிப்பிட்ட தரப்போடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது என்று சொல்கிறது. இப்போ ரஹ்மா என்று சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட தரப்போடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, எல்லா தரப்புகளையும் உள்ளடக்கியது என்று சொல்கிறது. அதான் ஆம்மா என்று சொல்கிறது. தரூரியா என்று சொன்னால் என்ன? அதுதான் மிச்சம் முக்கியமானது. என்னண்டா, தரூரியா என்று சொல்கிற நேரத்தில் அதில் விளங்கப்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னண்டா, இந்த ரஹ்மா என்ற விஷயம் உலகத்தில் இல்லைன்னு வைங்களே, உலகத்தில் இல்லை, ரஹ்மா என்று சொல்லி ஒன்று இல்லாமல் உலகத்தில் மனித வாழ்க்கை நடக்கிறது என்று இருந்தால் எப்படி இருக்கும்? உண்மையிலே உலகத்திட உயிர் வாழ்வே சாத்தியம் இல்லாமல் இருக்கும். உலகத்தில் ஒரு உயிர் வாழ்கிறது என்று சொல்கிறதே சாத்தியம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த
ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீல் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸ். அது தெரிந்தானே அந்த ஹதீஸ்? அல்லாஹு தாலா இந்த ரஹ்மாவை 100 பகுதிகளாக பிரித்து எடுத்தான். அதில் 99 தன்னோடு வச்சு கொண்டான். ஒரு பகுதியைத்தான் பூமிக்கு இறக்கினான். பூமிக்கு இறக்கிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபமின் தாலிக்கல் ஜுஸ் யதராஹமுல் ஹல்க். அந்த ஒரு பகுதியை வச்சுத்தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அன்பு காட்டுகின்றன. உலகத்தில் எல்லா படைப்புகளுக்கும் அந்த அந்த அவங்களுக்கு இருக்கின்ற அந்த இந்த முழு உலகத்திலையும் இருக்கின்ற அந்த ரஹ்மா என்று சொல்கிறது அல்லாஹ் வழங்கின 100 தான். அப்படி சொல்லிட்டு இந்த சொல்கிற இந்த பகுதியை பாருங்கள். அதாவது இந்த ஒரு 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 குதிரை தன்னுடைய குட்டி பக்கத்தில் வருகின்ற நேரத்தில் அதனுடைய கால் பட்டு அந்த குட்டிக்கு ஏதும் அந்த ஆபத்துகள் வந்துடப்படாது என்று சொல்லி அது கிட்ட வருகிற நேரத்தில் அது காலை மேலே தூக்குகிறது, காலை தூக்குது. இந்த செயற்பாடு கூட அந்த வழங்கின அந்த ஒன்றில் உள்ளடங்குகிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்போ இந்த ஹதீஸ் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வச்சு இமாம்கள் பேசுகிற நேரத்தில் சொல்கிற விஷயம், உலகத்தில் நாங்கள் சொல்லுவோம் இந்த தாய்மை என்று சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு 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 சொத்து உண்மையிலே. அதுக்கு அந்த 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 அதுக்கு ஈடான ஒரு அன்பை நாங்கள் காண்றது சரியான கஷ்டம். இப்போ சாதாரணமாக இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு மான்குட்டி, அந்த மான்குட்டியை ஒரு சிறுத்தை பிடிக்க வருது. அப்போ அதோட தாய் விரட்டி சிறுத்தையை குத்தி விரட்டுது. சிறுத்தை விரண்டு ஓடுது, அது பின்னால் விரட்டி அதை துரத்திட்டு போகுது. இப்போ இந்த நேரத்தில் அந்த தாய்க்கு வந்த தைரியம் எப்படி? அதுக்கு பின்னால் உள்ள உந்து சக்தி என்ன? இந்த அன்பு தான், இந்த பாசம் தான், அந்த குட்டி மீது இருந்த பாசம் தான். அந்த பாசம் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் அந்த தாய்க்கு. அப்போ இது 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 எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். இப்போ இதன் காரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அந்த 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 குதிரையினுடைய அந்த உதாரணத்தை சொல்கிறார். அப்போ சாதாரணமாக அந்த 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 குதிரைக்கே அப்படியான ஒரு 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 உணர்வு இருக்கிறண்டா, அப்போ உன்னதமான படைப்பு மனுஷனை பொறுத்தவரையில் அது எப்படி இருக்கும்? இப்போ இந்த விஷயம் இல்லைன்னு வைங்களே, அப்போ மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்தில் அடுத்த ஒரு பரம்பரை தோன்றுமா? அது சரியாக வளருமா? இப்போ அடுத்த பரம்பரையை வளர்த்தெடுக்கிறதுல மிக முக்கியமாக இருக்கின்ற காரணி எது? இந்த அன்பு தானே. அன்பு இல்லைன்னு வைங்களே, அந்த 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 பிறக்கிற பிள்ளைய அவ்வளோ கவனத்தோடு அவ்வளோ இதோட யார் பராமரிப்பாங்க? பராமரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த அந்த பராமரிப்புக்கு பின்னால் இருக்கின்ற காரணி எது? அன்பு தான். அப்போ அதை அல்லாஹு தாலா மனித இயல்பாக எல்லா உயிர்களுடைய இயல்பாக படைச்சி இருக்காவிட்டால் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வே சாத்தியம் இல்லாமல் இருக்கும். ஒரு முதல் படைச்ச அந்த பரம்பரையோடு எல்லாமே அழிஞ்சு போய்த்திரும். அப்போ அந்த வகையில் இமாம்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, இந்த அன்பு என்று சொல்கிறது இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது ஒரு அத்தியாவசியமான இலக்கு. அதைத்தான் நான் மகாசித் தரூரியா என்று சொல்கிறேன், அத்தியாவசியமான. ஏனென்றால் அது இல்லைண்டா உலகத்தில் மனித வாழ்வு என்று சொல்கிறதில்ல, உயிர் வாழ்வு சாத்தியம் இல்லை. எந்த உயிரும் உலகத்தில் நிலைக்காது அந்த அன்பு இல்லாமல். அப்போ ஒரு ஒரு அவங்க அது சமூகமாக வாழ்கிறதாக இருந்தாலும் சரி, குடும்பமாக வாழ்கிறதாக இருந்தாலும் சரி, எந்த வடிவத்துக்கும் இது தேவை. இது இல்லாமல் அது சாத்தியப்படாது. ஒரு சின்ன பிள்ளைக்கும் அன்பு தேவை, ஒரு 100 வயசு மனுஷனுக்கும் அன்பு தேவை தான். அது ஒரு மனிதனுடைய படைப்பியல்பின் அடிப்படையில் உள்ள ஒரு தேவை. அது இல்லாமல் போனால்
மனித வாழ்வு உயிர் வாழ்வு சாத்தியமாக இருக்காது. அப்போ அந்த வகையில் அதை சொல்வார்கள். அப்போ எனவே அது ஒரு அத்தியாவசியமான விஷயம் என்று சொல்லி, அது இருக்கிறதுனால தான் உலகத்தில் நன்மையை நோக்கி மனிதர்கள் அழைக்கிறார்கள். அது இருக்கிறதுனால தான் அநீதிக்கு எதிராக மனிதர்கள் குரல் கொடுக்கிறார்கள். நீதியை நிலைநாட்டணும்னு நினைக்கிறார்கள். இன்னொரு மனுஷன் பிரச்சனையில் ஆக்கள் போய் உதவி செய்கிறார்கள். இதெல்லாம் எப்படி வருகிறது? இந்த ரஹ்மாவின் காரணமாகத்தான். அது இல்லைண்டா இந்த உலகத்தில் உயிர் வாழ்க்கை சாத்தியமாக இருக்காது. அப்போ அதுதான் இதனூடாக வலியுறுத்தப்படுகின்ற பிரதானமான விஷயம். அப்போ முதலாவது நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, இஸ்லாத்தில் இந்த அன்பு என்று சொல்கிறது எப்படி பிரதிபலிக்கிறது? முதலாவது அந்த பிரதிபலிப்புட மிகவும் உச்சமான விஷயம் எது? அது அன்பு என்பதை இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான மக்சதாக, அதனுள்ள மகாசிதுகளில் ஒன்றாக இஸ்லாம் எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறது முதலாவது விஷயம். ரெண்டாவது அந்த சட்ட உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷரியத்தில் எந்த அளவு தூரத்துக்கு, அதாவது இஸ்லாமிய சட்டப்பரப்புக்குள்ளால் எந்த அளவு தூரத்துக்கு இந்த ரஹ்மா என்று சொல்கிற விஷயம் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்குதுன்னு சொல்லி, அதில் முதலாவது விஷயம் என்னென்னா இந்த ருக்ஸா என்று சொல்கிற சட்டம். ருக்ஸான்னு சொன்னால் நேரடியான கருத்து சலுகை. இஸ்லாத்தில் சட்டப்பரப்பில் வழங்கப்பட்டிருக்கிற சலுகை. இந்த ரெண்டும், அந்த ருக்ஸா அசீமா என்று சொல்கிறது அதோட எதிர்கருத்து. நீங்கள் சிலவில் படிச்சிருப்பீங்க. அசீமா என்று சொல்கிறது சாதாரண சூழ்நிலையில் எல்லோருக்குமான சட்டம், அதான் அசீமா என்று சொல்கிறது. ருக்ஸா என்று சொல்கிறது என்ன? ஒரு விசேட சூழ்நிலைக்கான சட்டம். அதாவது ஒரு குறிப்பிட்ட, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு குறிப்பிட்ட ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு சட்டம். அதுக்கு தான் நாங்கள் ருக்ஸான்னு சொல்லுவோம். அது சலுகை என்று சொல்கிறது. இப்போ இந்த சலுகை சட்டம் இஸ்லாத்தில் ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிற, அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அந்த சலுகை சட்டம் வருகிறது? இமாம் ஷாத்திபி அது சம்மந்தமாக சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்னண்டா, இந்த சலுகை சட்டம் வந்ததனுடைய மிக அடிப்படையான நோக்கம் ரிஃப்கு பில் முகல்லஃப், இந்த சட்டங்களை பின்பற்றுகின்றவர்கள் மீது உள்ள கருணை தான் காரணம். அல்லாஹு தாலாவினுடைய கருணை, அந்த கருணை தான் காரணம். ஏனெண்டா ஒரு மனிதன் மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நேரத்தில் அவன் மார்க்கத்தை தொடர்தேர்ச்சியாக பின்பற்றணும். குறிப்பிட்ட காலம் பின்பற்றிட்டு குறிப்பிட்ட காலம் பின்பற்றாமல் இருக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. அல்லது அவனே ஃபீல் பண்ணப்படாது, இது சரி வராது, இது ஃபெயிலியர், இந்த ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர், இஸ்லாத்தை பின்பற்றுன்ற ப்ரொஜெக்ட் ஃபெயிலியர், விட்டு போட்டு சும்மரிப்போம் என்று சொல்கிற மாதிரி ஏன ஃபீலிங் வந்துடப்படாது. சாதாரணமாக நாங்கள் செய்கிற பிஸ்னஸ் மாதிரியோ மற்ற விஷயங்கள் மாதிரியோ அல்ல இது. அப்போ ஒரு மனிதன் அவனோட வாழ்நாள் எல்லா காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அதை பின்பற்றி கொண்டே அவன் இருக்கணும். அப்போ அவனுடைய இயலாமைகள், அவனுடைய மனச்சோர்வுகள், அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இவற்றின் போது அவன் அப்போ எப்படி நடந்து கொள்ளணும், என்ன விட்டு கொடுப்புகள் எல்லாம் செய்யலாம், எதெல்லாம் மன்னிக்கலாம் என்று சொல்வதற்கான அந்த ஏற்பாடு, அந்த ஒழுங்கு, அதுதான் என்ன ருக்ஸா என்று சொல்கிறது. அப்போ இது உண்மையிலே அல்லாஹு தாலா மனிதர்கள் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக, அந்த கருணையின் காரணமாக வந்த ஒரு விஷயம்தான். அப்போ எந்த அளவு தூரம் இது அந்த 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 சட்டத்தில் இந்த ரஹ்மா என்ற விஷயம் பிரதிபலித்திருக்கிறது என்பதை பாருங்கள். இப்போ இதில் இந்த 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 சலுகை சட்டம் எப்போ பயன்படுத்தப்படையலும்? முக்கியமான 3 அந்த காரணங்களை இமாம்கள் சொல்லுவார்கள். முதலாவது காரணம், அதை அரபில் சொல்கிறேன்னா மஷக்கா கைரு ஆதியான்னு சொல்லுவார். அதாவது வளமைக்கு மாற்றமாக நிகழக்கூடிய, ஏற்படக்கூடிய ஒரு சிரமம், வளமையாக வரக்கூடிய விஷயத்துக்கு இல்லை, அது வளமைக்கு மாற்றமாக ஒரு ஒரு கஷ்டம் ஒன்று வருகிறது. அப்போ நாங்கள்
இந்த 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 சலுகை சட்டம் பயன்படுத்தப்பட முடியும். ரெண்டாவது சொல்லுவார்கள், எங்களுக்கு சிரமம் இல்லை, ஆனால் ஒரு சங்கடம் ஒன்று இருக்கிறது. சங்கடம் என்று சொல்கிறதுட கருத்து என்ன உண்மையிலே? அதை அரபுல ஹரஜ் என்று சொல்வார்கள். சங்கடம் என்று சொல்கிறது, அதோட ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை தான், சாதாரண பார்க்குற நேரத்தில் பிரச்சனை ஒன்று இல்லை தான், ஆனால் அதோட கடைசி கஷ்டமாக தான் நிற்கும், கடைசி பிரச்சனை தான். அப்போ கடைசி எங்களுக்கு ஒரு நெருக்கடியை தரும். எந்த ஒரு அந்த அந்த விஷயத்தோட இறுதி எப்படியோ அது போய் எங்கே முடிய போகுது ஏன்னா ஒரு நெருக்கடியில் தான் முடிய போகுது. அதை நாங்கள் அனுமானிக்கின்றோம். அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் ஈடுபடுறதுக்கு பயப்படுவோம். உண்மையிலே எங்களுக்கு ஈடுபடுறதற்கு ஒரு 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 தடுமாற்றம் ஒன்று இருக்கும். அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஹரஜ் என்று சொல்லி. அப்போ அந்த அந்த சங்கடம், அந்த சங்கடத்தின் போதும் எங்களுக்கு என்ன, இந்த சலுகை சட்டம் பயன்படுத்தப்பட முடியும். மூன்றாவது ஒரு விஷயம் சொல்லுவார்கள் என்னென்னா, அதுதான் மிச்சம் முக்கியம். என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஏற்பட முடியுமான மனச்சோர்வுகள், சலிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இது ஏற்படுறதானே தாராளமான. நாங்கள் இப்போ பல சமயங்களில் நாங்கள் சொல்கிற அதுக்கெல்லாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி எனக்கு அந்த மனச்சோர்வு அல்லது ஒரு வகையான அந்த அலுப்பு ஏலா என்று சொல்கிற. இப்போ இந்த விஷயத்துக்கு கூட சலுகை சட்டம் அப்ளை பண்ணப்பட முடியும். ஒரு ஹதீஸில் வருகிறது இப்படி, அந்த ஹதீஸ் வருகிறது, இன்ன லிக்குல்லி அமலின் ஷிர்ரா ஒலிக்குல்லி அமலின் ஃபத்ரா. ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அவன் அதை மிச்சம் ஆர்வத்தோடு உந்து சக்தியோடு செய்கின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கும். அதே மாதிரி வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்ய அலஸ் ஸலாஹ், حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. ஹைர், தொடங்கலாமே. நான் சொன்ன அந்த ஹதீஸ், இன்ன லிக்குல்லி அமலின் ஷிர்ரா வலிக்குல்லி அமலின் ஃபத்ரா. ஒவ்வொரு அமலை பொறுத்தவரையிலையும் அதை தொடங்குகிற நேரத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஆர்வத்தோடையும் பெரிய உந்து சக்தியோடையும் தொடங்குவோம். இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தானே இது. அதே மாதிரி வலிக்குல்லி அமலின் ஃபத்ரா, அந்த உந்து சக்தியும் அந்த ஆர்வமும் அப்படியே குறைஞ்சி ஒரு சோர்வு நிலை ஒன்றும் வரும். அப்போ ரசூல்லா சொல்லுவாருன்னா, அந்த சோர்வு நிலை வார நேரத்தில் ரசூல்லாட சுன்னா என்று சொல்கிற அந்த லெவல் இருக்கிறே, அதை விட்டு கீழே இறங்கிறாதீங்க, அதை விட்டு கீழே இறங்காமல் கவனமாயிறீங்க என்று சொல்லி. என்னடா அதை விட்டு கீழே இறங்கினா நாங்கள் மார்க்கத்துட்டு போய்த்துருவோம் தானே. அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு இந்த சலுகை சட்டம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறது. அப்போ மனுஷனுடைய அந்த சோர்வும் அவனுடைய அந்த சலிப்பும் கூட மார்க்கத்தில் கவனத்தில் எடுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு பெருமானம் கொடுக்கிறது. அப்போ எல்லா நேரத்துலையும் நீ சீரியஸாக தான் இருக்கணும் என்று சொல்கிற அந்த வற்புறுத்தல் இல்லை. ஒரு மனுஷனுடைய அந்த சலிப்பு அது இயற்கையாக வரும். எந்த வேலையும் ஒரு மனுஷன் ஒரே அந்த சீரியஸ் மனோநிலையோடு தொடர்ந்து செஞ்சுட்டிக்க மாட்டான். கொஞ்ச நாளில் ஒருத்தருக்கு ஒரு அலுப்பு வரும், சலிப்பு வரும், சோம்பல் வரும், இதெல்லாம் வரும். அப்போ இப்படி ஏறி இறங்கி தான் போவார்கள். அப்போ அந்த நேரத்தில் அந்த 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 ருக்ஸா என்று சொல்கிறது கொடுக்கப்பட முடியும். அப்போ இதுவும் ருக்ஸா பெறுவதற்கான ஒரு நியாயமாக இமாம்கள் சொல்லியிருக்கிறார்.
பாருங்கள், அப்போ மனிதனுடைய இயல்பு நிலைகளையும் அவனுடைய பிரச்சனைகளையும் அவனுடைய மன உணர்வுகளையும் எந்தளவு தூரத்துக்கு சட்டம் கவனத்தில் எடுத்திருக்கிறது. அப்போ அது ரஹ்மா தானே, இஸ்லாமிய சட்டத்தில் உள்ள அந்த ரஹ்மா தானே. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த சலுகை சட்டத்துக்குள்ளாலேயே எங்களுக்கு இப்போ ஒரு சலுகை சட்டத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு நியாயம் வந்துட்டுன்னு வைங்களே, நியாயம் ஒன்று வந்துட்டு. இப்போ நாங்கள் எதை முற்படுத்துறது சிறந்தது? சலுகையை முற்படுத்துறது சிறந்ததா, அதாவது ரொக்ஸாவை முற்படுத்துறது சிறந்ததா, அசீமாவை முற்படுத்துறது சிறந்ததா? இப்போ நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம், பிரயாணம் போனால் எங்களுக்கு சுருக்கி தொழலாம், நோன்பை விடலாம், தொழுகைகளை சேர்த்து தொழலாம், இப்படி எல்லாம் சலுகை இருக்கிறது தானே. இப்போ அங்கே போனதுக்கு பிறகு அவங்களோட சேர்ந்து நாங்கள் 4 ரகாத் ஜமாத்தோட பள்ளியில் லொஹர தொழுகிறது சிறப்பா? எது அவுலா, எது மிகவும் பொருத்தமானது? அந்த அப்படி 4 ரக்காத் தொழுகிறதா அல்லது நாங்கள் 2 ரக்காத் தொழுகிறதா? அசரையும் சேர்த்து பிறகு இது 2 ரக்காத் அது 2 ரக்காத், இதில் எது சிறப்பானது? இமாம் ஷாத்திபி சொல்கிற இந்த வசனங்களை பாருங்கள். அவர் சொல்லுவார், லா யகூனுல் அஹ்து பில் அசீமா தூன ரொக்ஸ அவுலா. ரொக்ஸாவை விட்டுட்டு அசீமாவை கடைபிடிக்கிறது என்று சொல்கிறது மிகவும் சிறப்புக்குரியது என்பது அல்ல. பலில் அவுலா அல் அஹ்து பிர் ரொக்ஸா. எது சிறந்தது? நாங்கள் ரொக்ஸாவை கடைபிடிக்கிறது தான் சிறந்தது. அவர் அதுக்கு நியாயம் ஒன்று சொல்லுவார், அழகான ஒரு நியாயம். அவர் சொல்லுவார், லி அன்னா ததம்மனத் ஹக்கல்லாஹி வ ஹக்கல் இபாதி மஅன். ருக்ஸாவை கடைபிடிக்கிறது தான் அல்லாவுக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் மனிதர்களுக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் ஒன்றாக அது 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 அதில் தான் நீக்கி அது ரெண்டையும் அது இன்க்ளூட் பண்ணியிருக்கி என்று சொல்லி அவர் சொல்லுவார். அதனால் அது அல்ல நாங்கள் முற்படுத்த வேண்டியது, அசீமாவல்ல, ரொக்ஸா தான் முற்படுத்தப்பட வேண்டியது. அப்போ ரொக்ஸாவை பின்பற்றுறதுக்குரிய ஒரு நியாயம் இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் இப்படி செஞ்சால் நல்லம் கூட நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அப்படி போக வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. நாங்கள் ரொக்ஸாவை பின்பற்றுவது தான் அவுலா. அப்போ அது ஏன் நான் சொல்கிறேன், இந்த இந்த சட்டம் ஏன்? அப்போ ரஹ்மா தான் அது. எங்களோட நிலைமைகளுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற அந்த சலுகை அது எங்கள் மீது கொண்ட அந்த ரஹ்மா தான். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு சட்டம் ஒன்று இருக்கிற ததர்ருஜ், படிப்படியாக ஒன்று சட்டமாக்கப்படுதல் என்று சொல்கிறது. இப்போ அந்த ததர்ருஜ் என்று சொல்கிறதுல கருத்து என்னண்டா, அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தினுடைய முழுமையான வடிவத்தை ஒரே அடியாக எங்களுக்கு தராமல் அதை பல பகுதியாக பிரித்து ஒரு காலப்பகுதியில் அதில் ஒன்றை தந்து திரும்ப இன்னொரு காலப்பகுதியில் இன்னொரு விஷயத்தை தந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஒன்றை தந்து அடுத்த காலப்பகுதியில் அதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக தந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக தந்து அப்படி கடைசியாக அது முழுமைப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ததர்ருஜ். இப்போ எங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதும் அதே வடிவத்தில், நோன்பு கடமையாக்கப்பட்டதும் அதே வடிவத்தில், அதே மாதிரி வட்டி ஹராமாக்கப்பட்டது, மதுபானம் ஹராமாக்கப்பட்டது, எல்லாம் அதே வடிவத்தில். இப்போ இந்த விஷயம் ஷரியாவில் ஒரு 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 அடிப்படையான ஒரு அணுகுமுறையாக இஸ்லாமிய சட்டப்பரப்புக்குள்ளால் இருக்கிறது இந்த விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு பிரபல்யமான அறிவித்த ஒரு ரிவாயத்தொண்டு இருக்கிறது. அவர் சொல்லுவா என்னென்றால், ஆரம்பத்தில் அல் குர்ஆனில் இறங்கின வசனங்கள் எதை பற்றி பேசுகின்ற வசனங்கள்? எங்களை நரகத்தை கொண்டு பயம் காட்டுகின்ற வசனங்கள், சுவர்க்கத்தை கொண்டு ஆசை ஊட்டுகின்ற வசனங்கள், இதுகள் தான் ஆரம்பத்தில் இறங்கினது. முதலாவதே நீங்கள் மதுபானம் அருந்தாதீர்கள், நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லி குர்ஆன் இறங்கி இருந்தால் இந்த மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? லா நதஉ ஸினா லா நதஉல் ஹம்ர், இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ஜினா விட மாட்டோம், விபச்சாரத்தை விட மாட்டோம், நாங்கள் மதுவை விட மாட்டோம் என்று தான் சொல்லியிருப்பார்கள். அப்போ பாருங்க என்றால்
அப்போ இந்த 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 மக்களினுடைய மனோநிலையை புரிந்து தான் சட்டம் இறக்கப்பட்டது. அப்போ இந்த ததர்ருஜ் படிப்படியான ஒழுங்கில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுதல் என்று சொல்கிறது குர்ஆன் கடைபிடித்த ஒரு சட்டவாக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை. ஒரே அடியாக ஒரு சமூகத்துக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ முழு சட்டத்தையும் கொடுத்து அமுல்படுத்து என்று சொல்கிறது இல்லை. அப்போ அவனுடைய அந்த ஏற்பு நிலை ஒன்று வேணுமே. அப்போ ஏன் அப்படியான அந்த ஒழுங்கு கொண்டு வரப்பட்டது என்று சொன்னா அதுக்கு இமாம்கள் சொல்கிற மிக முக்கியமான நியாயம், அவன் அதை உளப்பூர்வமாக அங்கீகரிக்கணும், அந்த ஏற்பு நிலை ஒன்று இருக்கணும். அப்போ உளப்பூர்வம் அங்கீகரித்து அவனுக்கு அதை பின்பற்றுவதற்குரிய தயார் நிலைக்கு அவன் வரணும். அப்படி இல்லாமல் அவன்ட மைண்டில் அதை பற்றி அந்த 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 எந்த சேஞ்சும் இல்லை, அவன் மனப்பாங்கில் எந்த மாற்றமும் வரவில்லை, அதை பற்றி எந்த விதமான பாசிட்டிவ் ஐடியாவும் அவனுக்கிட்ட இல்லை. எண்டிக்கிற நேரத்தில் ஒரு சட்டத்தை அவன் மீது நிர்பந்தமாக திணிக்கிறதில் உள்ள பொருள் என்ன? ஒரு பொருளும் இல்லை உண்மையிலே. அப்போ அது நாங்கள் நினைக்க இயலாது. இஸ்லாத்தை தானே நாங்கள் சொல்கிறோம், இஸ்லாத்தை தானே அமுல்படுத்த சொல்கிறோம். இஸ்லாத்தை ஒருத்தன் அமுல்படுத்துவதனுடைய முதலாவது விளைவு என்ன? அவனது மறுமையில் வெற்றி பெறணும். எந்த விதமான உள்ளத்தில் விருப்பமும் இல்லாமல் செய்யப்படுகின்ற அந்த விஷயத்துக்கு எங்கே மறுமையில் வெற்றி இருக்க போகிறது? அதனூடாக உலகத்தில் அவனுக்கோ அடுத்தவர்களுக்கோ என்ன பயன் வரப்போகிறது? இல்லை, அது ஒரு போலியான ஒரு விஷயம் உண்டாகத்தான் அது இருக்க போகிறோம். அப்போ இந்த 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 தயார் நிலை என்று சொல்கிறது மிக முக்கியம். அந்த வகையில் தான் இமாம்கள் சொல்கிற இன்னொரு இப்போ இது தான் நாங்கள் சொல்கிற அந்த அந்த ததர்ருஜ் என்று சொல்கிறதும் அதுக்கு பின்னால் உள்ள அந்த அந்த தர்க்கமும் ஏன் அது என்று சொல்கிறதுக்கான காரணம். அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்? அது ஒரு மனிதனுடைய அந்த உள தயார் நிலையை ஏற்படுத்தித்தான் சட்டம் அமல்படுத்தப்படணும் என்று சொல்கிறது அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் தான், அது ரஹ்மா தான் அது. இப்போ இங்கே வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னால் மதுபானம் ஒரே அடியாக ஹராமாக்கப்படலை தானே. ஆரம்பத்தில் அது அதில் நன்மை மீக்கி தீமை மீக்கிது, தீமை கூட நன்மை குறவு அப்படின்னு சொன்னேன். அது பிறகு நீங்கள் அந்த குடிச்சது பரவாயில்ல, ஆனால் தொழுகி போகிற நேரம் மட்டும் குடிக்க வேணும். அடுத்த ஸ்டெப்பாகத்தான் முழுமையாக ஃபஜ்தனிபு, அது ரிஜிஸ், அது நஜீஸ் ஆனது, அதை நீங்கள் முழுக்க தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னேன். இப்போ இது யாருக்கு இந்த இந்த படிமுறையை கையாண்ட அல்லாஹு தஆலா? சஹாபா சமூகத்துக்கு. இப்போ சஹாபா சமூகம் மட்டும் தானா மனநிலை எல்லாம் அவங்களோட உளநிலை கருத்தில் கொள்ளப்பட்டு அவங்கள சரி செஞ்சு சட்டத்தை கொடுக்கணும், பின்னால் வர சமூகத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? இப்போ அந்த அதாவது மதுபானத்தில் திளைத்திருக்கின்ற ஒரு ஆள், அவருக்கு அது இல்லாட்டியே இல்லை நடுங்கு முடம்பு என்று சொல்கிற ஒரு ஆள், அவருக்கு எங்கட சொல்யூஷன் என்ன? இதே படிமுறையை இவரில் கையாளலாமா இல்லையா? குர்ஆன் உலகத்தில் அமுல்படுத்தின ஒரு சட்ட முறைமை, அணுகுமுறை இது. இந்த மெத்தடில் தான் ஒரு சட்டம் அமுல்படுத்தப்படணும் என்று சொன்னா அதுக்கு பின்னால் உள்ள நோக்கம் இந்த ரஹ்மா தான். அப்போ அந்த ரஹ்மாவை நாங்கள் சஹாபா சமூகத்தோடு மட்டும் தானே மட்டுப்படுத்த போகிறோம்? இல்லை, அது முழு மனித சமூகத்துக்கும் உரியது, மறுமை வரையில் வரக்கூடிய எல்லாருக்கும் உரியது. அப்போ இது எல்லா காலத்துக்கும் உரிய அணுகுமுறையை ஒழிய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரிய அணுகுமுறை ஒன்று அல்ல. அப்போ அப்படி நாங்கள் இதை பார்த்தோம் என்று சொன்னா அப்போ இதில் உள்ள ரஹ்மா எவ்வளோ தூரம் விசாலமானது, இஸ்லாம் எந்த அளவு தூரத்துக்கு விசாலமாக இந்த விஷயத்தை பார்க்கின்றது என்பதை நாங்கள் புரியலும். இதில் அந்த கலாநிதி தாஹஜாபிர் அலவானி போன்றவர்கள் இப்படி சொல்வார்கள். இப்போ அவர் ஒரு சொற்பிரயோகம் ஒன்று, ஒரு கலை சொல் பயன்படுத்துவார். என்னடா அத்தஷ்ரீ அல் பினாஇ. குர்ஆன் இந்த ததர்ருஜோடு சம்பந்தப்பட்ட ஒன்று தான். குர்ஆன் சில சட்டங்களை படிப்படியாக சமூக வளர்ச்சிக்கு ஏற்ப கெட்டி வருகிறது. அதுக்கு நல்ல உதாரணம் இந்த அடிமை முறை இல்லாமல் ஆக்கப்பட்டமை என்று சொல்கிறது. எங்கேயாவது குர்ஆனில்
அடிமை முறை கூடாது என்ற ஒரு வசனம் இருக்கா? இல்லை. ஆனால் எல்லாருமே குர்ஆன் வசனங்களினூடாக ஹதீஸினூடாக புரிந்து கொள்வார்கள் அடிமை முறை தேவையில்லை என்று சொல்வது. ஆனால் குர்ஆன் எங்கேயுமே அது தேவையில்லை என்று சொல்லலை. அது ஒழுங்கமைப்பதற்கான சட்டங்களை தான் சொன்னது. ஆனால் அது தேவையில்லை என்பது தான் மொத்தமாக பார்த்து எல்லாரும் எடுக்கின்ற முடிவு. ஆனால் அது எப்படி வந்தது? ஒரே அடியாக அந்த சட்டம் வரல, படிப்படியாக அந்த சமூக வளர்ச்சிக்கு ஏற்பதான் அந்த சட்டம் வந்தது. இதுவும் எங்களுக்கு எதை குறிக்கிறது என்றா அல்லாஹு தாலாவினுடைய அந்த ரஹ்மாவைத்தான் குறிக்கிறது. இதில் கலாநிதி தாஹா ஜாபிர் அலவானி சொல்லுவார் என்னென்றால், இந்த மாதிரி தான் நாங்கள் குர்ஆனில் சுன்னால வந்திருக்கின்ற பெண்கள் பற்றிய சட்டத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அது அவருடைய ஒரு அபிப்பிராயம். அவர் இந்த விஷயத்தை எப்படி புரிந்து கொள்கிறார் என்று சொல்கிறது. ஏனென்றால் பெண்கள் பற்றிய வரலாற்று நெடுகத்திலும் இருந்து வரக்கூடிய அந்த பார்வை குர்ஆன் பெண் ஆணுக்கு சமனாகத்தான் பார்த்தது. குர்ஆன் அப்படித்தான் சொன்னது. அதில் வித்தியாசப்படுத்தலை, ஆணையும் பெண்ணை வித்தியாசப்படுத்தலை. பொறுப்புகள் கடமைகள் என்று சொல்கிற நேரத்தில் அங்கே வித்தியாசங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் தகைமை என்று பார்க்குற நேரத்தில் ஆணும் பெண்ணும் சமன் என்று சொன்னது. ஆனால் நிறைய சட்டங்களில் நிறைய விஷயங்களில் ஆணுக்குரிய இதுவும் பெண்ணுக்குரிய விஷயங்கள்லையும் வித்தியாசம் இருக்குது நிறைய. அப்போ அவர் சொல்லுவார் என்னென்றால், இது இப்போ உதாரணமாக சாட்சி சொல்லுதல் என்று சொல்கிறதுல நாங்கள் மதுஹபுகளுடைய அபிப்பிராயங்களை பற்றி பார்க்குற நேரத்தில் அங்கே பெண்ணுக்கு இடம் இல்லை என்று சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணோடு சம்மந்தப்பட்ட சில விவகாரங்களில் மட்டும். இப்போ உதாரணத்துக்கு பெண் காதியாக வரலாமா என்று சொல்லி கேட்டால் அதுலேயும் நாங்கள் மதுஹபுகளுடைய அநேகமான அபிப்பிராயங்கள் போய் பார்த்தா அப்படி தான் இருக்கு, வர ஏலா என்று சொல்கிற அபிப்பிராயம் தான் இருக்குது. சில இமாம்கள் அல்லது சில மதுஹபுகளுக்குள்ளால் அந்த மாற்று கருத்து இருந்தாலும். இப்போ இதை தாஹா ஜாபிர் அலவானி எப்படி சொல்வார் என்றால், இது அந்த சமூக வளர்ச்சிக்கு ஏற்ப வரக்கூடிய விஷயம். அப்போ சமூகம் பெண்ணை எப்போ சரியாக சமனான இடத்துல வச்சு நோக்கிறதுக்குரிய அந்த இடத்துக்கு வருமோ அப்போ தான் இந்த சட்டங்கள் முழுமை அடையும். அப்போ அடிமை சட்டம் எப்படி மாறி வந்ததோ அதே மாதிரி இதுவும் காலப்போக்கில் மாறி வர வேண்டிய ஒரு விஷயம் என்று சொல்லி அவர் பேசுவார். இப்போ அது அவர் சொன்ன அவருடைய அந்த ஜித்திஹாத் சரிப்பில்லை என்பதற்கு அப்பால் நான் அதை இந்த இடத்துல ஏன் சொல்ல வந்தேன் என்று சொன்னேன்டா, இந்த அணுகுமுறைகளுக்கு பின்னால் இருக்கின்ற தத்துவம் என்னன்றதை சொல்கிறது தான். அல்லாஹ் இப்படியான அணுகுமுறைகளை ஏன் வச்சிருக்கிறான்? அப்போ அந்த சட்ட பரப்பை எங்களுக்கு இறுக்கமாக்கி சிரமம் தந்து விடக்கூடாது. எங்களுக்கு அதை இலகுபடுத்தி நாங்கள் எல்லா காலத்திலையும் பின்பற்றுவதற்குரிய ஒன்றாக அதை எங்களுக்கு தரணும் என்று சொல்வது தான் அதனுடைய நோக்கம். அப்போ அந்த ரஹ்மா என்று சொல்கிறது தான் அதிலேயும் பிரதிபலிக்கின்ற விஷயம். அந்த வகையில் இஸ்லாம் ஒரு அருள் நிறைந்த மார்க்கம் என்று சொல்கிறத நாங்கள் அது பேசுகின்ற இப்போ குர்ஆனும் அருள், தூதுத்துவமும் அருள். எங்களோட தூதுவர் உமார் சல்னாக்கில்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று சொன்ன தூதுவரும் அருள், இந்த குர்ஆனும் அருள், இந்த தூதுத்துவமும் அருள், எல்லாமே அருள் சார்ந்தது தான். அப்போ அந்த வகையில் இந்த இஸ்லாம் ஒரு அருள் நிறைந்த மார்க்கம் என்று சொல்கிறத நாங்கள் இந்த சிந்தனைகளிலிருந்து சாராம்சமாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சலாமா சொசைட்டி ஏற்பாடு செய்த புதிய தொடர் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்லாம் ஒரு அருள் நிறைந்த மார்க்கம் என்ற அந்த தொடருக்கான முன்னுரையாக இன்றைய அமர்வு அமைந்தது. உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்கும். இஸ்லாம் உலகத்துக்கு ஒரு அருளாக அருளப்பட்ட மார்க்கம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் 5 தலைப்புகள் நடைபெறும். அடுத்த திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் குறித்து பிற சமய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை
சிங்களத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செவியேற்க இருக்கிறோம். அதிலும் கலந்து பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து கொண்டு இன்றைய அமர்வுகளை சிறப்பாக நடத்தி தந்த ஷேக் அக்ரம் அப்துல் சமத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகுந்த கூலிகளை வழங்குவோம். இந்த அமர்வை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த துஆவோடு இன்றைய அமர்வை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.